தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் செய்தி தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். சாமானிய மக்களான நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம தமிழக அரசு கொடுக்க போற நலத்திட்ட உதவிகள், மத்திய அரசு திட்டங்கள் பத்தி பரவிட்டு இருக்கிற சில வதந்திகளுக்கான உண்மையான விளக்கம், அப்புறம் மே 1ஆம் தேதியில இருந்து கட்டாயமா அமலுக்கு வந்திருக்கிற சில புது விதிகள், இது எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப விரிவா பேச போறோம். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான தகவல். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி, இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1, மே மாதத்துக்கான நலத்திட்டங்கள். 2, அந்த திட்டங்களுக்கான தகுதிகளும் விண்ணப்பிக்கும் முறையும். 3, மத்திய அரசு திட்டங்கள் பத்தின விவரங்கள். கடைசியா கேஸ் மற்றும் பேங்க் சேவைகள்ல வந்திருக்கிற புது ரூல்ஸ். முதல் பகுதி, மே மாத நலத்திட்டங்கள். தமிழக அரசோட 3000 ரூபாய் உதவித்தொகை பத்தி இப்ப மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு பார்க்கலாம். இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஏதோ ஒரே ஒரு திட்டத்துல இருந்து மொத்தமா வர பணம் கிடையாதுங்க. இது ஆக்சுவலா 3 வேற நலத்திட்டங்களோட கூட்டுத்தொகை. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து 1000 ரூபாய். 2வது, காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய். 3வது, மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்துல கிடைக்கிற 1000 ரூபாய். இந்த 3 தகுதிகளும் உங்க குடும்பத்துல இருந்துச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் மொத்தமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும். ஒரு நடுத்தர குடும்பத்தோட மாதாந்திர செலவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லையா? இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு மாபெரும் அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். புதுசா 4 லட்சம் பேரை இந்த மாசம் இந்த திட்டத்துல அதிகாரப்பூர்வமா சேர்த்திருக்காங்க. ரொம்ப நாளா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த பல பேருக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, புதுசா கல்யாண பெண்கள், அப்பீல் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்க, அப்புறம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள்னு நிறைய பேரை இதுல இணைச்சிருக்காங்க. இது நிஜமாவே பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. இப்போ எலெக்ஷன் நேரம் அப்படிங்கறதால ஒருவேளை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் நிறுத்திடுவாங்களோன்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா நாங்க தெளிவா ஒன்று சொல்லிக்க விரும்புறோம். எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த மாநில அரசின் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு தொடர்ந்து சீரா வந்து சேரும். அதனால உதவித்தொகை நின்னுடுமோன்ற கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேணாம். 2வது பகுதி, இந்த நலத்திட்டங்களுக்கான தகுதிகள் மற்றும் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த உரிமை தொகை திட்டத்துல தொடர்ந்து உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா கவர்மெண்ட் சொல்ற சில முக்கியமான ரூல்ஸை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. அப்ளை பண்றவங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும். சொத்துன்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு கம்மியா புன்சை நிலம், இல்லனா 10 ஏக்கருக்கு கம்மியா நன்சை நிலம் தான் சொந்தமா இருக்கணும். கரண்ட் பில் வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ள தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமா குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல காரு, ஜீப்னு எந்த ஒரு 4 வீலரும் இருக்கக்கூடாது. இதுல ஒரு சின்ன ரூலை நீங்க மீறினா கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற பணம் பாதியிலே நின்னு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால உங்க டீடைல்ஸ் எல்லாம் இந்த ரூல்ஸுக்கு உட்பட்டிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ காலேஜ் படிக்கிற நம்ம பசங்க இந்த புதுமை பெண் அப்புறம் தமிழ் புதல்வன் ஸ்கீமுக்கு எப்படி ஈஸியா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், உங்க 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க அரசு பள்ளியில தான் படிச்சீங்கன்னு சொல்றதுக்கான சர்டிபிகேட். 2வது ஸ்டெப், உங்களோட ஆதார் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் பேங்க் பாஸ்புக். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. 3வது ஸ்டெப், இதை எடுத்துட்டு போய் நீங்க எந்த அரசு ஆஃபீஸ்க்கும் அலைய வேண்டாம். நீங்க படிக்கிற காலேஜ் நிர்வாகத்துக்கிட்டேயே இதை டைரக்டா கொடுத்துடலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம மாசம் 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரா வந்துடும். 3வது பகுதி, மத்திய அரசு திட்டங்கள். இதுல நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பங்களுக்கு நம்ம இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறோம். ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் மத்திய அரசு ஒரு பெரிய தொகையை, அதாவது 12000 ரூபாயை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா டெபாசிட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வைரலா பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இந்த 12000 ரூபாய் பத்தி நாம கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். பல வேற திட்டங்களை ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த குழப்பம் தான் இது. இது ஏதோ ஒரே அடியில நம்ம அக்கௌண்ட்ல விழப்போற தனி உதவித்தொகை கிடையாது. PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய 8000 ரூபாய் உயர்வு, அதுபோக கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான உர மானியம்னு பல திட்டங்களோட ஒட்டுமொத்த கணக்கு தான் இந்த 12000 ரூபாய். இதுக்கான ஃபைனல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருந்த வெளிவரலங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வதந்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து டைரக்டா நமக்கு மானியமோ பணமோ வரணும்னா நாம இப்பவே செஞ்சு வைக்க வேண்டிய சில முக்கியமான வேலைகள் இருக்கு. உடனே உங்களோட PM கிசான் EKYC முழுமையா முடிச்சிடுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் நம்பரை கட்டாயம் லிங்க் பண்ணிடுங்க. உங்களோட நில ஆவணங்கள்லாம் சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், உங்களோட கரண்ட் மொபைல் நம்பரை ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் கூட அப்டேட் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை செய்யலைன்னா உங்களுக்கு தகுதி இருந்தும் கவர்மெண்ட் பணம் உங்க கைக்கு வராம போகலாம். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இப்போ நாம இந்த செய்தி தொகுப்போட ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 4, கேஸ் மற்றும் பேங்க் ரூல்ஸ். இத கொஞ்சம் ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. வீட்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் டெலிவரியில மே 1ஆம் தேதியில இருந்து ஒரு கராரான புது ரூல் வந்திருக்கு. பழைய ரூல்ஸ் படி நம்ம புக்கிங் பண்ணாலே வீட்டுக்கு சிலிண்டர் நேரா வந்துடும். ஆனா இப்போ புது ரூல் என்னன்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை டெலிவரி பண்றவங்க கிட்ட கட்டாயம் நீங்க சொல்லி ஆகணும். அதை சொன்னா மட்டும்தான் இனிமே சிலிண்டர் கொடுப்பாங்க. மானிய விலையில வர சிலிண்டர்கள் கள்ளச்சந்தைக்கு போறத முழுசா தடுக்க தான் மக்கள் நலன் கருதி கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாசம் சிலிண்டர் விலையில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, கடையில யூஸ் பண்ற 19 கிலோ கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலை கணிசமா ஏறி இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நிம்மதியான விஷயம் என்னன்னா, வீடுகள்ல யூஸ் பண்ற 14.2 கிலோ சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல. அதனால நம்ம வீட்டு பட்ஜெட்க்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லங்க.
பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்ன ஹாப்பியான நியூஸ். HDFC பேங்க் அவங்களோட SMS அலர்ட் சார்ஜஸை குறைச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு SMSக்கு 20 காசும் அது கூட GSTயும் பிடிச்சாங்க. இப்போ அது 15 காசுகள் பிளஸ் GSTன்னு கம்மியாயிருக்கு. என்னது வெறும் 5 காசு தானான்னு நாம யோசிக்கலாம். ஆனா லட்சக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடக்கும்போது மாச கடைசியில உங்களோட பேங்க் சார்ஜஸ்ல இது ஒரு கணிசமான சேமிப்பை கொடுக்கும். இன்னும் சில முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் டக்குன்னு பார்த்துடலாம். SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு அலர்ட். உங்க பில்லுல இனிமே 100 ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் இருந்தாலே லேட் ஃபீஸ் கட்டாயம் போடுவாங்க. அதனால டியூ டேட்ல கரெக்டா கட்டிடுங்க. அடுத்து சென்னை மெட்ரோல போறவங்களுக்கு இனிமே உங்க பழைய மெட்ரோ கார்டை யூஸ் பண்ண முடியாது. கட்டாயம் சிங்கார சென்னை மொபிலிட்டி கார்டுக்கு நீங்க மாறியாகணும். ஃபைனலா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இப்போ ஒரு மாசகால கோடை விடுமுறை ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் இந்த மாதிரி புது கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கா? இந்த வீடியோவோட நோக்கமே உங்களை அலர்ட்டா வச்சுக்கிறது தான். ப்ளீஸ் உங்க கேஸ் ஏஜென்சில சரியான ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களான்னு உடனே செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு வரணும்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் அக்கவுண்டோட கரெக்டா லிங்க் ஆயிருக்கான்னு இப்பவே உறுதிப்படுத்திக்கோங்க. இது உங்க பணத்தையும் மிச்சப்படுத்தும், நேரத்தையும் மிச்சப்படுத்தும். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.